மாறினேன் மலர் விசை நான் மாறி சேர்ந்தார் மலர் விசை நீ மாறுவான் வேண்டுதல் வேண்டாமே எல்லாம் சேர்ந்தாருக்கு யாண்டும் விரும்பியல. வணக்கம். சரி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து ஒரு டாபிக், அதாவது ஒரு தலைப்பில், ஒரு வித்தியாசமான தலைப்பில் ரொம்ப ஆழமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தமிழ் நிறைய பேருக்கு எனக்கு தமிழ் கொஞ்சமாக சிக்கும் சார், எப்படி சார் தமிழை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு. பெரும்பாலும் தமிழை நான் கொஞ்சம் ஆழமான தமிழில் பேசாமல் சாதாரணமான உங்களுடைய மொழியிலேயே பேசுகிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு புரியணும் தமிழ் என்பது என்ன அப்படின்றது. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதாவது என்னுடைய பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படி நான் மேத்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு பார்த்துருக்கீங்க. ஆனால் தமிழில் மேத்ஸை காட்ட போகிறேன்றது தான் இப்போ பெரிய அதிசயம். தமிழில் எப்படி மேத்ஸ் இருக்கு அப்படின்னு, அதுலேயுமா மேத்ஸ், இங்கேயுமா மேத்ஸ் அப்படின்னு. அப்போது ரொம்ப மிகவும் நுட்பமான ஒரு வகுப்புல நீங்க பார்த்துருப்பீங்க, லெக்சர்ஸ்ல ஒரு அழகான மொழியாக நான் கருதுறதுல ஒன்று நிச்சயமாக கணிதமாக இருந்தாலும் தமிழ் மொழி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தமிழ் என்பது ஒரு சாதாரண மொழியாக இன்றைக்கு கருதப்பட முடியாது. அதனுடைய ஆழம், அதனுடைய நுட்பம், அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் தமிழராக எதற்காக பிறந்தோம் அப்படின்ற அந்த கேள்விக்கும் அதுல நிறைய பதில் உண்டு. அப்ப அந்த அடிப்படையில எதற்காக இது வந்து ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துல நான் உங்களோட பேசலான் இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு அறிவியல் இருக்கா ஒரு தமிழ் மொழியில, ஒரு லாங்குவேஜ்ல அப்படின்னு. அப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். ஏன்னா பேசுறதுக்கு ஒரு ஊடகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ், அதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா தமிழ் மொழி அதையும் கடந்து போகுது அப்படின்றது தான் அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்போ அந்த தமிழ் மொழியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, தெரிந்ததை உங்களுக்கு பொதுவா தெரிந்தது, இதுதான் முதல் முறையாக நான் நினைக்கிறேன். சில ஆழமான விஷயங்கள் என்னுடைய 20-25 ஆண்டுகளுடைய ஒரு 30 ஆண்டுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை ஒரு ஏறக்குறைய 10% உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வெளிப்படுத்தியது கிடையாது. பெரும்பாலும் நான் தமிழை பற்றிய ஆராய்ச்சிகள் வேற சூழல்கள்ல நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, தமிழ் மொழி அறிவியல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் இது வரைக்கும் லாங்குவேஜ் ஒரு சயின்ஸா யாரும் சொன்னது கிடையாது. லாங்குவேஜ் இஸ் லாங்குவேஜ், சரியா? ஆனா நான் இப்ப இது வந்து ஒரு சயின்ஸ்ன்னு சொல்றேன். அப்ப சயின்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு கிராமர் இருக்கு. ஓகே, கிராமர் ஃபார் த சயின்ஸ் இஸ் அ வெரி, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டீடியஸ். அந்த சயின்ஸை அக்கோமடேட் பண்றதுக்கு, அதாவது அதை ஏற்கக்கூடிய தன்மை ஒரு மொழிக்கு உண்டா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்ப அந்த மொழியை எப்படி உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படின்றது. அடுத்தது பிரபஞ்ச கொள்கைகள் அப்படின்னு இன்னொரு கருத்தையும் வச்சிருக்கு, யூனிவர்சல் பிரின்சிபல் அதை வச்சிருக்கு. அப்ப எப்படி ஒரு லாங்குவேஜ், ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் வச்சு, அதாவது ஒரு பிரின்சிபல்ஸை அதுல வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்டணும். இப்ப இந்த ஒரு 1.5 மணி நேரத்துல இதை நான் உங்களுக்கு செய்து காட்டலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல் எப்படி அது உள்ளுக்கு இருக்கு, ரெண்டாவது அதுல வந்து எப்படி ஒரு சயின்ஸ் அது இயங்குது, ஒரு சயின்ஸ் அதனால இயங்க முடியுமா பை இட்செல்ஃப். அப்போ ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஒரு மொழி இந்த மாதிரி இயங்க முடியுது அப்படின்னு. அப்ப சாதாரண மற்ற மொழிகளால அதை செய்ய முடியுமா முடியாதான்றது நீங்க முடிவு எடுத்துக்கங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, முதல்ல நான் உங்களுக்கு தமிழை அறிமுகப்படுத்துகின்றேன். தமிழ் என்பது என்ன அப்படின்னு பொதுவான நிலையில முதல்ல ஒரு சின்ன அறிமுகமா உங்களுக்கு தமிழை அறிமுகப்படுத்தும் போது, ஓகே, தமிழ் லாங்குவேஜ் இஸ் a classical language. நான் வந்து நிறைய படங்களை தான் பிறகு காட்டலாம் அப்படின்றது. தமிழ் லாங்குவேஜ் இஸ் a classical language. முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த இவ்வளவு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவ்வளவு தன்மைகள் உள்ள ஒரு லாங்குவேஜை நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுல எப்படி ஆழமான சில பதிவுகள் இருக்கு, அதுல எப்படி அது வெளிப்பட்டு நிக்குது அப்படின்றது ரொம்ப திகைப்புக்குரிய விஷயம். என்ன அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு செம்பொழியா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப காலம் கடந்து அது வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு இப்பதான்
தான் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே. அப்போ இந்த லாங்குவேஜை கிளாசிஃபை பண்ணுவதற்கு, அதாவது அதை செய்வதற்கு முன்பே இவ்வளவு விஷயங்கள் அது உள்ள அடங்கியிருக்கு. ஒண்ணு, இயற்கை மொழி அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ். அந்த மொழிக்கு இயல்பிலேயே வந்து ஒரு இயல்பிலேயே வந்து அதுக்கு ஒரு அறிவாற்றல், அது எப்படி இருக்கு, அது எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பிறகு நான் காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு வேலைமா இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு இந்த மொழியை வச்சுட்டு. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிணாம மொழியியல், இவால்யூஷனரி லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லி இதை நாங்க வந்து ரொம்ப ஆழமா ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து முடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை மொழி நேச்சுரல் லாங்குவேஜ். சார் அப்ப நம்ம மலாய் மொழி நேச்சுரல் லாங்குவேஜ் இல்லையா, மற்ற மொழியெல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்றத நீங்க கேட்கலாம். அப்ப எல்லா மொழியும் நேச்சுரல் லாங்குவேஜ் தானே, இதுல எப்படி இதுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பிறகு அப்படியே ஒவ்வொன்றா உள்ள நுழையலான்னு பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சவுண்ட்ஸ். இப்போ நேச்சர்ல சவுண்ட் உங்களுக்கு தெரியும், நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சவுண்ட் எடுத்து உங்களுக்கு எப்படி இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன சவுண்ட். முதல்ல வந்து இது எப்படி இந்த நேச்சுரலி இந்த சவுண்ட் உருவாக்கி அதுல இருந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிருக்க முடியும். சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, தண்ணி ஓடும். தண்ணி எப்படி ஓடும்? பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆற்று தண்ணி எப்படி ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஓடும். அந்த சத்தத்தை எப்படி கேட்கலாம்? நீங்க போய் அங்க உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து ஒரு மொழிக்கு நீங்க மொழிப்படுத்துனீங்கன்னா என்ன வரும், எப்படி ஓடும் அப்படின்னா சல 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 சல, சரியா? சல 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 சல, சரியா? அப்போ இந்த சல சல அப்படின்ற அந்த சொல்லுல இருந்து இப்ப நான் பாருங்க, சல 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 அப்படின்றத சல சல. அப்போ அது என்ன செஞ்சாங்க, இந்த சத்தத்தை முதல்ல கேட்கிறாங்க. சத்தம், அந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த சத்தம் சல அப்படின்னு வரும்போது அந்த சத்தத்துல இருந்து சலம் அப்படின்னு எடுத்தாங்க. சலம், சல 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 சலம். அப்ப அது சல, அந்த சல அப்படின்றதுல சல அதான் நகர், இந்த சலம்ன்ற அந்த சொல்லு வருது. அப்புறம் அந்த சலம்ன்ற அந்த சொல்லுல இருந்து இப்ப அந்த சல சல. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையில இருந்து நான் பேர் எடுக்கிறேன். சல சல செல், செல் நகர்ந்து போ, போ செல் நகரும். சல சல செல். அப்புறம் நான் இங்க இருந்து எப்படி எடுக்கிறேன் பாருங்க, சல சல செல். அதுதான் வந்து ஹிந்தி படத்துல பாத்தீங்கன்னா செலோ செலோ செலோ, செலோனா செல். பாருங்க அது வந்து ஏன்னா இதோடைய ஒரிஜின், ஏன்னா நான் அந்த ஒரிஜினை காட்ட போறேன் பிறகு. இப்ப நீங்க பார்க்கும்போது இந்த ஒரிஜின். அப்போ செல், அங்கிருந்து பாத்தீங்கன்னா செல்வம்னு ஒரு வார்த்தை பேர் இருக்கும். இங்க எத்தனை பேர் செல்வம்னு பேர் இருக்கீங்க? யாரும் செல்வம்னு பேர் வச்சிருக்கீங்களா? யாரும் இருக்கீங்களா? இல்ல, செல்வம் செல். செல் அப்படின்னா போ. ஆனா செல்வம் அப்படின்னு சொன்னா சொத்து அப்படின்னு தானே நினைக்கிறோம். தமிழ் படிச்சவங்களுக்கும் இங்க கொஞ்சம் தெரியும், தமிழ் படிக்காதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, பரவாயில்ல. ஆனா இப்ப என்னன்னா செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகரம். அது வந்து என்னன்னா ஒரு பெர்மனன்டா இருக்காது. அப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட் இருக்கு, அந்த அக்யூரசி ஒவ்வொரு சொல்லும் அது வந்து அவ்வளவு விளையாடும். அப்போ செல். அப்புறம் இதுல இருந்து நான் அப்படியே எடுத்துன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு பாடம் இது மட்டும் தான் இருக்கும். அதனால நான் இப்போக்கே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பாருங்க. முதல்ல நேச்சர், இயற்கை இருக்கு, நேச்சரை அப்சர்வ் பண்றாங்க. அந்த அப்சர்வேஷன்ல இருந்து எப்படி அதை வந்து ஒரு வேர்டா மாத்துறாங்க, அந்த சத்தத்துல இருந்து எப்படி ஒவ்வொரு டெர்மினாலஜி எடுக்கிறாங்க, அந்த டெர்மினாலஜில இருக்கக்கூடிய அந்த ரூட், இந்த ரூட் இதுதான் ரூட், அதோடைய வேர். அந்த வேர்ல இருந்து என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பிரிச்சு 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 வரும். அப்ப அதுதான் இயற்கை மொழின்னு சொல்றோம். இயற்கை மொழி அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் செய்யும் போது இட்ஸ் நாட் லைக் எப்படியோ நம்ம நானே நினைச்சு சொல்றதோ அந்த மாதிரி கிடையாது. எப்படி இயற்கையை பார்க்கறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தத்தையும் அழகா வெளியே எடுத்துட்டு வருவாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து அது எப்படி அது நம்மளோட பேசுது அப்படின்னு. அப்போ இயற்கை எப்படி பேசுதோ அந்த இயற்கையோட நாம எப்படி பேச முடியும் அப்படின்றத உள்ள எடுத்து அதை மொழியா மாத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் தமிழ் மொழி. அப்ப அந்த தமிழ் மொழியை உருவாக்கி
கவர் பண்ண முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நீங்க இந்த உலகத்துல நீங்க என்ன மொழியை வேணாலும் மற்ற மொழியோட கஷ்டப்படும், ஆனா இந்த மொழி மட்டும் அவ்வளவு அழகா அப்படியே வளர முடியும். ஏன்னா அந்த வளர்றதுக்கு வேண்டிய நுட்பம் வந்து அதுல அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதோடைய டீட்டெயில் நான் இதுல பேச போறது இல்லை, இது ரொம்ப டீப்பா போகுது. ஆனா இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒண்ணு, அடுத்தது பெரிய லாங்குவேஜ். பெரிய லாங்குவேஜ் அப்படின்னா தொழில்மொழி. ஒன் ஆஃப் த சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் உலகத்துல இன்னைக்கு ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்ல ரொம்ப முன்பு இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மனிதன் பேசப்பட்ட மொழி காலத்துல இருந்து நம்மளுடைய நாகரிகங்கள், அதாவது சிவிலைசேஷன் ஸ்டார்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் குமரி சிவிலைசேஷன் இருந்திருக்கு, லாங்குவேஜ் ஆஃப் சுமேரியன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, லாங்குவேஜ் ஆஃப் சிந்தர் ரிவர் சிவிலைசேஷனுக்கு இதுதான் லாங்குவேஜா இருந்திருக்கு. சரி, இது எப்படி சார் நீங்களா சொல்றீங்களா அப்படின்னு பிறகு பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி. நாங்க இந்த ஆராய்ச்சி வந்து உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆராய்ச்சி வந்து இப்ப லாங்குவேஜ் ஆஃப் சுமேரியன் சிவிலைசேஷன், சுமேரியன் ஒரு லாங்குவேஜ்ல பேசினாங்க, அது சுமேரியன் லாங்குவேஜ்ல, அது தமிழ்னு நீங்க சொல்றீங்களா? பிறகு நம்ம பார்ப்போம் எப்படி இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அது இயற்கை லாங்குவேஜ். அப்ப இயற்கையில பேசக்கூடிய ஒவ்வொரு லாங்குவேஜும் அது எடுத்து உள்வாங்குற சக்தி அதுக்கு இருந்தது. அடுத்தது இசைமொழி. ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்லி அது வந்து உங்களுக்கு மியூசிக்ஸ் தெரிய வேண்டியதில்லை, நீங்க ஏஆர் ரஹ்மான் இருக்க வேண்டியதில்லை, யாரும் இருக்க வேண்டியதில்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்லி உங்களால் அந்த மியூசிக்ஸை உங்களால் கம்போஸ் பண்றதுக்கு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இடம் கொடுக்கும். இப்போ ஒரு எனக்கு நான் நிறைய சாம்பிள் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய இந்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா ரொம்ப ஆயா இருக்கு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த லாங்குவேஜை நீங்க என்ன செய்யணும்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் இந்த வேர்ல்ட்ல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வந்து ஒரு மியூசிக்ஸ் எனக்கு அறவே தெரியாது, எனக்கு இந்த பாட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாது, இதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, இப்போ உங்க கொஞ்ச நேரத்தில் அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு எடுத்து கொடுத்து இந்த மியூசிக்ஸ் நீ பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது வந்து பாரதியார் எழுதின ஒரு கவிதை. இந்த பாரதியார் எழுதின கவிதையை நான் உங்களுக்கு முதல்ல வரி வரியா படிக்கிறேன். இப்ப பாருங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. சரி, நான் அதை கொஞ்சம் எனக்கு இதை படிக்கிறேன். இப்ப நீங்க படிக்கிறீங்க என்னமோ பாரதியார் எழுதியிருக்காரு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே. அப்ப நான் கொஞ்சம் சரி கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவோம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. இன்னும் கொஞ்சம் எக்ஸலரேட் பண்ணுவா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. சரிங்களா? ஏன் அந்த மொழி அப்படி அதிலே சந்தத்தை கொடுக்க முடியும். the rhythm, அந்த ரிதத்தை அது உள்ளுக்கு வைக்க முடியும். அப்ப மற்ற லாங்குவேஜ்ல வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும், அவங்களால செய்ய முடியும். ஆனா இதுக்கு கிராமர் வச்சது அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிராமர் சிஸ்டம் கிடையாது. இப்ப இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தத்துல உருவாக்கணுமோ நான் உருவாக்கி தர முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இளையராஜாவோட மியூசிக்ஸ் எல்லாம் ஏன் அவங்களாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அதுதான் சந்தத்திலே முடிச்சிடுவாங்க. இப்போ அந்த பாடலை நான் எடுத்து கொடுத்ததோடைய உங்களுக்கு சந்தம் தானாகவே தெரியும், உங்களுக்கு சந்தம் வைக்க தெரியும். அப்போ உங்களுக்கு ஆழமா படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன மியூசிக்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். அப்போ நான் இன்னைக்கு சந்தத்தை உள்ளுக்கும் போகல, ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை மாற்றி மாற்றி பண்ணலாம், அது மேலே ஏற்றலாம். அப்புறம் நிறைய அது உள்ளுக்கு எப்படி வந்து அப்புறம் பிறகு சொல்றேன்னு சுரம் இருக்கு, எப்படி இதெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றத பிறகு சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா ஒரு லாங்குவேஜ். அதனாலதான் நீங்களாம் பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து ஏன் இசை பிரியர்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஏன் வந்து தமிழ் இசை பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன வேணாலும் கேட்கலாம்னு ஒரு தமிழ் இசை கேட்கும் போது அது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஈர்ப்பா இருக்கு, பிடிக்குது. ஏன் அது பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இயல்பிலேயே அந்த மாதிரியான ஒரு சந்தம் அது உள்ளுக்கு அமைஞ்சிருக்கு. சந்தம்னா ரிதம், ரிதம் அது உள்ளுக்கே வச்சிருக்கும். அப்போ அந்த ரிதத்தை அது வச்சிருக்கும் போது உங்களுக்கே அது சர்ப்ரைஸா இருக்கும். அப்போ எப்படி பண்ணுது அப்படின்னும் போது அந்த அதுக்கு ஒரு கிராமர்,
கம்ப்ளீட் கிராமர். அதாவது நீங்க நல்லா பாருங்க, இது வந்து நேச்சுரலி பில்ட் சிஸ்டம், அதாவது எம்பெடட் சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்ரெடி பில்டிங் சிஸ்டம் அது உள்ளுக்கு இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் வந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்லயோ இதுலயோ கிடையாது. நீங்க ஃபார்ம் பண்ணாதான் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு நீங்க பண்ணணும். ஆனா இந்த லாங்குவேஜ் உள்ளுக்கு அது அப்படியே ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ இது சொன்னேன். பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆழமான சிஸ்டம் என்னன்னா இட்ஸ் a dramatic language. functional grammar அப்படின்னா அது சொல்லுவோம். functional grammar அப்படின்றது அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன். அது எப்படி ஒரு functional grammar-ஆ வேலை பார்க்குது அப்படின்னு. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம மூவ் பண்றது, எவ்ரி மூவ்மெண்ட், எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் நீங்க பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ போட்டு தோச்ச பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அதே ஃபங்க்ஷன் தான், அதே ஃபங்க்ஷனால அதுல ஒரு கிராமர், இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட கிராமர் இருக்கு. இப்போ நீங்க வந்து மேத்தமேட்டிக்ல பண்றீங்களோ இல்ல இதுல பண்ணும்போது ஃபங்க்ஷன் கிராமர்ஸ் வந்து நார்மல் சிம்பிள் கிராமர்ஸ், இதுல இருக்கிறது வந்து வெரி அட்வான்ஸ் கிராமர். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படி. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் லாங்குவேஜ். இட்ஸ் a pure science. இதை நாங்கள் பப்ளிஷே பண்ணிட்டோம். இப்போ நான் நிறைய பேப்பர்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டோம். ஆப்ரேட்டிவ் கால்குலஸ் இட்ஸ் a calculus by itself. எப்படி அந்த கால்குலஸை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் இதை கொண்டு போய் இந்த மாடல் இது உள்ளுக்கு இருக்கிற இதை எடுத்து நீங்க எந்த லாங்குவேஜ் உள்ளுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்ஷியன் லாங்குவேஜ் பேசலாம், ஒரு இந்தோனேஷியா பேசலாம், இல்லை எந்த மொழி வேணாலும் பேசலாம். ஆனா இதோடைய ஸ்ட்ரக்சரை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு மொழியில சொன்னா இது அப்படியே நான் கம்ப்யூட்டர்ல போட்டேன்னா எந்த லாங்குவேஜும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாடல்ல இது உள்ளுக்கு கொண்டு வந்து அப்போ இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனா இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ். அதோடைய கிராமர், லிங்குவிஸ்டிக் கிராமர், கீழே இருக்கிற கிராமர் ஸ்ட்ரக்சர், அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் அது உள்ளுக்கு உட்காந்து, அந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை நீங்க வச்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எந்த லாங்குவேஜும் அது உள்ளுக்கு வந்து உட்காந்து. அப்போ அந்த மாதிரி அளவுக்கு அதை செய்ய முடியும். சரி, நான் பிரான்ஸ் வாய்க்கலாமா நிச்சயமா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது மாறுமே அப்படின்னு. சர்ஃபேஸ் லெவல்ல எஸ், கிரவுண்ட் லெவல்ல நோ. இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். அப்போ ரோபோட்டிக் சிஸ்டம்க்கு இதுதான் வேணும். அப்போ இதுதான் வந்து இப்போ ரோபோட்டிக் சிஸ்டமோட அடுத்த ரெக்கமெண்டேஷன். அப்போ சாலிடான ரெக்கமெண்டேஷன் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டிக்கல் லாங்குவேஜ். மிஸ்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மொழியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் திங்ஸ் இருக்கு. அப்புறமா நீங்க பாருங்க ஒவ்வொரு அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் எப்படி அவங்களால அதை மிஸ்டேக்ஸா மாற்ற முடியுது அப்படின்ற அந்த பவர் இருக்கு. அதனால இதை வந்து ஒரு மந்த்ரா லாங்குவேஜா பயன்படுத்துறாங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்கேல்ல. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாய்லாந்துலாம் போனீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, பாலி இதெல்லாம் அது சன்ஸ்கிரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் என்னன்னா இந்த சன்ஸ்கிரிட் மாடல் நான் சொல்லல. இது வந்து the sound independent of the sound acoustic கான்செப்ட்ல இது எப்படி வந்து அந்த மந்த்ராயனா வைப்ரேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த வைப்ரேஷன்ல இருந்து எப்படி வந்து அடுத்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட். அடுத்தது ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வேர்ல்ட்லியே, இது வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது. வேர்ல்ட்லியே ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன் லாங்குவேஜ் வித் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிராமர், இது உங்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ல இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நான் என்ன லாங்குவேஜ்ல பேசுறேன்ட்டு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஒன்லி கிராமர் ஆப்ஜெக்ட்காக கிரியேட் பண்ணது தமிழுக்கு இருக்கு. ஒரு எந்த கிராமர் சிஸ்டம்லையும் உலகத்துல நீங்க போய் கிராமர்ல தேடினீங்கன்னா எழுத்துக்கு கிராமர் இருக்கும், அதாவது சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சென்டென்சஸ்க்கு கிராமர் இருக்கும், சின்டாக்டிக் இருக்கும், செமண்டிக் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஜெக்ட் கிராமர் கிடையாது. ஆனா தமிழுக்கு கிராமர் இருக்கு, ஆப்ஜெக்ட். அப்ப இது எல்லாமே ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். அது என்னமோ ஒரு உலகத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் முதல்ல நான் வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சது. அப்போ அதுக்கும் மேல ஒரு ஒரு சிஸ்டம்ல அதுக்கு வந்து ஹையர் ஆர்டர் லாஜிக் சிஸ்டம் இருக்கு. இதுதான் வந்து என்னைய கவர்ந்தது ரொம்ப. முதல்ல நான் வந்து தமிழ் மொழியை ரொம்ப ஆழமா விரும்ப ஆரம்பிச்சது எதுக்காக அப்படின்னு, இந்த லாஜிக் தான் இன்ன வரைக்கும் என்னுடைய எல்லா லாஜிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நான் என்னால பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு டீப்பான லாஜிக் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க.
இப்போ இந்த லாஜிக் இருக்கிறதுனால தான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் வேர்ல்டு உங்களுக்கு இன்னும் ஆழமா உள்ள நுழைஞ்சீங்கன்னா ஒரு பெரிய லாஜிக்கல் வேர்ல்டு வருது. அப்போ இது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம பாத்தீங்கன்னா நிறைய தமிழர்களுக்கே தெரியாது இவ்வளவு பெரிய லாஜிக்கல் வேர்ல்டு அதுங்களுக்கு இருக்கு. ரொம்ப டீப்பான பிலாசாபிக்கல் ரிசால்ட்ஸ், அதாவது பிலாசாபிக்கல் டிபேட்ஸ், அந்த மாதிரி ஹையர் லாஜிக்ஸ் வச்சிருக்காங்க. இது டிபேட்ஸ்க்காக இல்லை, அது கிராமரே உருவாக்கிருக்காங்க. அந்த கிராமர் எப்படி இருக்கணும், லாஜிக் கிராமர். இப்போ இந்த கிராமர் லாஜிக்ஸ் வச்சு இன்னைக்கு இருக்கிற ப்ரெடிகேட் கால்குலஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை லாஜிக்ஸையும் நொறுக்கிடலாம். நான் நிறைய லாஜிக்ஸை உடைச்சிருக்கேன் இந்த இது முடியாது அப்படின்னு, ஏன்னா அதோடைய லிமிட்டேஷன் அவ்வளோதான். அப்புறமா நான் காட்டுறேன் சரி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த பாசிபிலிட்டிஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தென் யூ வில் see wow ஆமா இந்த லாஜிக்ஸ் இப்படி வேலை பார்க்குது அப்படின்னு. சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஓகே சரி, முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இதே ரொம்ப ஹெவியான இன்ட்ரோடக்ஷனா இருக்கு, போனோடய இவ்வளோ டஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களே என்னது அப்படின்னு. Let me put it to you in a simple word. கொஞ்சம் கேஷுவலா போவோம், அப்புறம் உள்ள போயிட்டே இருப்போம். அப்போ முதல்ல எடுத்து மேத்தமேட்டிக்லாம் பண்ணீங்க சார் பண்ணிட்டு வந்து ஒரு பிரேக் கொடுத்தா அதுலயும் போட்டு மேத்தமேட்டிக் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களே. சரி, அப்போ முதல்ல ஒரு தமிழ் மொழி அறிஞர் என்பது என்ன, வாட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு முதல்ல ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு ஒரு கிராமர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சயின்ஸ் என்ன சயின்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சயின்ஸ் நான் வந்து பாடமாவே தனியா எடுத்து அதுக்கு ஒரு தனி இதை எழுதிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க வந்து ஆர்கானிக் சயின்ஸ் சொல்றேன். ஆர்கானிக் சயின்ஸ். சரி, என்ன ஆர்கானிக் சயின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாருங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆர்கானிக் சயின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது எப்படி தமிழ் உள்ள வாங்க வைக்குது, உங்களை எப்படி யோசிக்க வைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆர்கானிக் சயின்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, அப்போ முதல்ல நீங்க பாக்குறீங்க நிறைய ஒரு தவளை இருக்கு, என்ன சுத்தி என்னென்னமோ என் கூட வாழ்ந்துட்டு இருக்கு, நான் அதோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. இவ்வளவு அறிவு இருக்கு, இதெல்லாம் என்னை சுத்தி நடந்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மீ. நானும் இங்க எக்ஸிஸ்ட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாம் ஓடி ஆடி குதிச்சு விளையாண்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு படிச்சு ஸ்க்ரோல் வாங்கி என்ன வேணாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து வடமாய் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாட் இஸ் மை எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னை பத்தி நான் யோசிக்கும் போது, என்னை பத்தி என்கொயர் பண்ணும் போது நான் கேள்வி கேட்கிறேன். அப்புறம் ஏன் என்னோட இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நான் பாக்குறேன் ஜஸ்ட் இப்படியே நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சின்ன வாக் பண்ணீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா வேரியஸ் ஸ்பீசிஸ், நிறைய ஸ்பீசிஸ் பார்த்துட்டே போறீங்க. எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு அந்த டைம் இருக்கு அப்படின்னு, ஏன்னா நீங்களாம் ரொம்ப பிஸியா போயிட்டே இருப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்க எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் பிளான்ட் நிறைய ஸ்பீசிஸ் இருந்துட்டு. அப்ப நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க இவ்வளவு ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, எனக்கும் அந்த ஸ்பீசிஸ்க்கும் என்ன சம்பந்தம், அந்த உயிர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் ஏன் அதோட இருந்துட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் உட்காரும் போது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை எதை பற்றியது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. நான் இங்க இருக்கேன், நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் என்ன பண்ணிருக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு திருப்பி ஒரு மேஜர் ரிவால்யூஷன் வருது சயின்ஸ் வேர்ல்ட்ல இருந்து கொண்டு வராங்க. யூ ஆர் சிமுலேட்டட், யூ ஆர் இன் தி சிமுலேஷன் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பெரிய தியரி ஹைபோதசிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிமுலேஷன் வேர்ல்ட்னா நீங்களாம் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள உட்காந்துட்டு இப்படி சிமுலேஷன் பண்ணி ஒரு கேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நீங்களும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ உங்களை சிமுலேட் பண்ணி உங்களெல்லாம் நவத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப யூ ஆர் தி கேரக்டர் இன் தட் சிமுலேஷன் அப்படின்ற மாதிரி. அப்போ எம்ஐ நேத்து கூட எனக்கு ஒருத்தவங்க எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன் ஜஸ்ட் அது பதில் வேற. ஆனா முக்கியமா என்னன்னா, நான் ஒரு சிமுலேட்டட் இதா இல்ல ஒரு பொம்மையா இல்ல என்ன அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது அப்ப நான் இதை பத்தி திங்க் பண்றேன். அப்போ ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசப்படுது. இந்த நாட்கால எப்படி பாக்குறேன் அது ஒன்றும் நவரில்லை, ஆனா ஐ கிரியேட்டட், ஓகே நோ ப்ராப்ளம். செர்டன் திங்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணல, பட் ஸ்டில் அதுக்கு உயிர் இல்லை, ஆனா எனக்கு உயிர் இருக்கு. அப்ப என்ன டிஃபரன்ஸ், அந்த உயிர் இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் பாக்குறேன், நான் திங்க் பண்றேன். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதை பத்தி சிந்திக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது, பீயிங்னஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ்.
அப்போ எதற்காக இந்த உயிர்ப்பியல் இருப்பியல் உலகம் எதுக்காக இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு? வாய் இதெல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா? சம்டைம் ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா தலை வலிக்குது, பெட்டர் அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டா, ஜஸ்ட் ஒன் ஸ்டாப், ஃபினிஷ், எல்லாமே முடிஞ்சு போயிடும். பட் இப்போ உங்களுக்குலாம் ஒரு ஸ்டாப் கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாரும் ஸ்டாப் பண்ணுவோம். ஜஸ்ட் ஸ்டாப், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் நிப்பாட்டிடும், எதுவுமே வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோமே. அப்போ எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்களா? ஏன் சார் நீங்க தான் போறீங்களா, நீங்க போங்க சார், எங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்றதுக்கு, நாங்க நிறைய வாழணும்னு நினைக்கிறேன், எங்களையும் என் கூட எடுத்துட்டு போறீங்க, போறதுதான் போறீங்க, நீங்க போங்க. அப்ப ஏன்னா இன்னும் நிறைய, அப்ப பாத்தீங்கன்னா there is an excitement, ஏதோ உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு, ஏதோ நடக்குது, இன்னொன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, ஆச்சரியம் இருக்கு, என்னமோ காத்து இருக்கு, என்னமோ வரப்போகுது, எனக்கு ஏதோ நடக்க போகுது, எனக்கு என்னென்னமோ பார்க்கணும்னு தோணுது. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இன்னும் எனக்கு என்னமோ நான் பார்க்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன கியூரியாசிட்டி என்னை தள்ளுது, நெக்ஸ்ட் எந்த ஃபோர்ஸ் என்னை தள்ளுது, எதை பார்க்கணும். அப்ப இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ஐ வாண்டட் டு பிகம் சம்திங், ஐ வாண்டட் டு பிகம் சம்திங், அந்த பிகமிங், தி சென்ஸ் ஆஃப் பிகமிங். அப்போ அதுதான் ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சென்ஸ் ஆஃப் பிகமிங் எப்படி வருது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அது என்ன நடக்குதுன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் இதுக்கு ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு அடிப்படையான விஷயம். ஒண்ணு, தமிழ்ல பாருங்க இவ்வளவு அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆகாயம், ஆகாயத்தை பாருங்க, ஆகாயம் என்ன அர்த்தம்? ஆகாயம் என்ன நடக்கலன்னா ஆகா, நாட் yet. அப்போ பாருங்க, nothing, ஆகாயம்னா இடம் தமிழ்ல. அப்ப ஆகாயம் என்ன நடக்கல, அடக்காத ஒரு இடம். அப்ப நான் ஆகாயத்தை பார்க்கிறேன், இன்னும் நடக்கல, not happening, but a lot of things is taking place. பாத்தீங்கன்னா அங்க clouds மூவ் பண்ணிட்டு இருக்கு, நிறைய இருக்கு, பட் அந்த ஸ்பேஸ் எனக்கு மூவ் ஒன்னும் நடக்கல அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய விஷயம் நடக்குது, ஏன்னா நீங்க தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப அதுல நிறைய விஷயம் நடக்கிற ஒரு ஃபீலிங். அப்போ ஆகாயம் பாருங்க, இந்த the world of not becoming ஒன்னு இருக்கு. அப்புறம் the world of something மாறுது, it's becoming something. அதுக்கு தான் நீங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கீங்க. I want to be a something. If you ask me, I don't know, but I want to be something. சில பேருக்கு அது ஒழுங்கா ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பீங்க, many justification. I want to be this, I want to be this. அப்ப அந்த becoming அப்படின்ற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? What is this? அப்ப இப்ப என்ன, அந்த ஜஸ்டிஃபிகேஷன், beside the justification நம்ம என்ன சொல்றோம், the world of becoming ஒன்னு உங்களுக்கு இருக்கு. அந்த world of becomingல ஒரு ரீசன் இருக்கு, ஒரு virtue இருக்கு. virtueன்னு எதை சொல்றேன், அறம் இருக்கு, ஒரு லா இது இருக்கு. இப்போ நான் I want to be a becoming அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு ட்ராக் அடிக்காம இருக்கேன், அதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் சார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் ஒரு நல்ல திருடனா வரணும், அதுக்கு நிறைய இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அதுக்காகவே பயிற்சிகள் கொடுக்குறாங்க. வாங்க இன்ஸ்டிடியூட் இருக்கு, எவ்வளவு அழகான திருடனா மாறலாம், எவ்வளவு அழகா பண்ணலாம், எவ்வளவு அழகா கொலை பண்ணலாம், இவ்வளவு இது பண்ணலாம், அப்படி எல்லாம் டெக்னிக்லாம் வெரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி இல்ல. ஏன் அதை பண்ணல? இட்ஸ் நாட் a virtue அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அது இன்னொரு உயிருக்கு பாதகம், இன்னொரு உயிருக்கு சரியில்லை, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அது எதிரானது அப்படின்னு அந்த கான்ட்ரா பாக்குறீங்க. இல்ல, பேட், குட் அப்படின்ற அந்த பேசிக் அடிப்படைகளை உங்களால பிரிச்சு எடுக்க முடியுது. அப்போ உங்களால அது என்ன தெரியுதுன்னா, இன்னொரு ஒரு அந்த virtue அது உங்களுக்கு இருக்கு, எக்ஸிஸ்டென்ஷியல் virtue அது உங்களுக்கு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அது வாழ்றதுக்கு ஒரு ரூல்ஸ் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, அந்த எஸ்டாப்ளிஷ்மென்ட் நீங்க பாக்குறீங்க. அப்ப I want to be a becoming அப்படின்ற அந்த சென்ஸ் ஆஃப் becoming இருக்கு, அந்த becomingல ஒரு virtue இருக்கு. அப்ப நீங்க பாக்கும்போது everything not becoming suddenly change ஆகுது, உருவாகுது. ஆனா அந்த உருவாகுறதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு அழகான ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு, ஒரு அழகான ஒரு கிரியேஷன் இருக்கு, அது உள்ளுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸிஸ்டன்ஸை நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னும் போது பண்ணணும். சரி, அப்ப பண்ணும்போது 3 விஷயம் நடக்குது. தமிழ் வந்து பாருங்க, ஒண்ணு ஆகமிக் சயின்ஸை உள்ள வச்சுட்டு இருக்கு, எப்படின்னு காட்டுறேன் கொஞ்ச நேரம் தான். இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெய்யறிவு வரலாறின் உண்மை அறிவு. மெய்யறிவு அப்படின்னா the wisdom, the history of genuine knowledge. சரி, நான் பார்க்கிறேன் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, the earth
the changes of the earth அப்படின்னு நம்ம பார்க்கும்போது everything future இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃபியூச்சர் வந்து உள்ள போந்துட்டே இருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிகமிங். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபியூச்சர் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி கண்ணை மூடிட்டு எங்க இருக்கு இந்த ஃபியூச்சர், அப்ப நீங்க முதல்ல தேடுறீங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்றது, அப்புறம் நீங்க ஃபியூச்சர் வேர்ல்ட்லாம் போலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஏதோ ஒரு ஃபியூச்சர் இங்க வச்சிட்டு இருக்கு. ஓகே, நான் அதை பத்தி டீப்பா பேச வேண்டியது. ஆனா இப்போ என்ன பாருங்கன்னா, ஒரு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு, அப்படியே வந்து உங்களுக்கு இறங்குது. அப்ப சென்ஸ் ஆஃப் பிகமிங் எனக்கு வருது. ஓ, நான் ஆயிட்டேன். ஆனா தமிழ்ல பாருங்க, அவ்வளவு அழகான டெஃபினிஷன். நீங்களே தேடி பாருங்க, லத்தீன் டேர்ம்ஸ் ஹிஸ்டரி போய் தேடுங்க. லத்தீன் டேர்ம்ல only one terms ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. வரலாறு. தமிழ்ல ஹிஸ்டரிய வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னா எல்லாம் பழசு அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா தமிழ்ல மட்டும் வரலாறு அப்படின்னா அந்த ஹிஸ்டரிக்கு அழகான டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. வரல் ஆறு தமிழ்ல பிரிச்சோம்னா, வரல் ஆறுனா எதிர் வருவது ஆட்சி செய்யும் அறிவு. தமிழ்ல ஒண்ணு கொஞ்சம் தமிழ் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு இது என்னமோ சொல்றோம் அப்படின்னு புரியும். ஆனா அது ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியும், the knowledge of gaining the future. ஃபியூச்சர் அப்படியே வருது. can I think அத என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா, முடியாதா? அது வருது அப்படியே, அது உள்ள நான் நுழையிறேனாக்கா நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம நுழையில, அது வருது. அந்த ஃபியூச்சர் அப்படியே என்கிட்ட வருது. அந்த ஃபியூச்சர் என்கிட்ட வரும்போது அதை நான் பிடிச்சி அதை அப்படியே தேன் பண்ணி என்னுடைய திங்கிங், என்னுடைய மோட் ஆஃப் டிசையர்ஸ், என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மோட் பண்ண முடியுமா என் செல்ஃபா, முடியாதா? அப்போ the sense of becoming is automatically உங்களை மோல்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு உங்க மோல்ட் பண்ணுறீங்க. எப்படி மோல்ட் பண்ணுறீங்க? சிம்பிள். பாருங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை மோல்ட் பண்ண முடியும். ஒருத்தனுக்கு கை இல்லைன்னா அந்த கை இல்லாமல் தான் அவன் செல்ஃப் எப்படி இயங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் இயங்குவான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்க்குறீங்க, ஒரு பாம்புக்கு கால் இல்லை, அதோட பாம்புக்கு காலோட கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி, சரி என்னுடைய சயின்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு கால் உருவாக்கணும் அப்படின்னு யாரும் முயற்சி பண்றீங்க? இந்த வேர்ல்ட்ல யாரும் அந்த மாதிரி முயற்சியில் இறங்கல. ஏன்னா என்ன தெரியும், பாம்புக்கு கால் இல்லைன்னா அதுக்கு எப்படி சர்வைவ் பண்றதுன்னு தெரியும். அப்போ இந்த நாலேஜ் வந்து இஸ் தேர். அப்போ என்ன அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதை ஃபேஸ் பண்றதுக்கு, அந்த பாசிபிலிட்டிஸை உள்வாங்கிறதுக்கு எனக்கு என்னென்ன மாதிரியான ஆற்றல்கள் இருக்கு அப்படின்றது தான் இதுல உள்ள பியூட்டி. சரி, இப்போ என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 5 பேரை எடுத்து ஒரே ஒரு சவுண்ட் தான் நம்ம கிரியேட் பண்றோம்.